5 வருஷத்துக்கு ஒரு தடவை உங்க கோவத்தை காட்டின ஆட்சி மட்டும் வருது இல்ல, அப்பப்போ உங்க கோவத்தை காட்டி பாருங்க, அரசியல் மாற்றமே வரும். மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அரசியல் விமர்சகர். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஜனநாயகன் அது எலெக்ஷனுக்கு முன்னாடியே பாக்குறதுக்கு ரொம்ப ஆசையா இருந்தோம். பட் நேத்து அன்அபிஷியலா ஜனநாயகன் படத்துல இருந்து சில கிளிப்ஸ் எல்லாம் வெளியில வந்திருக்கு. 2-3 கிளிப்ஸ் போடுவோம். அது அட்லி, லோகேஷ் கனகராஜ், அப்புறம் நெல்சன் இருக்கிற ஒரு கிளைமேக்ஸ் கிளிப்ஸ் ஒன்று பார்த்தேன். சரி, கிளிப்ஸ் தானே பாத்துக்கலாம், அதை கடந்து போயாச்சு. திடீர்னு இன்னைக்கு பார்த்தா அன்அபிஷியலா ரிலீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. முன்னதாக நேற்றைய தினம் 5 நிமிட காட்சிகள் வெளியானதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது 3 மணி நேர முழு படமும் இணையத்தில் வெளியாக இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அது ரொம்ப ஒரு மாதிரி ஹார்டா இருந்தது எனக்கு. என்னடா இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் நியூஸ் அடுத்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள நெய்தல் படை டீம் கிளம்பிடுச்சு. ஏன்னா அதுங்களுக்கு எலும்பு போட்டு ரெடியா அப்படி பிடிச்சி வச்சிருப்பாங்க போல. உடனே அதுங்க கிளம்பிடுச்சுங்க. விஜய் சார் தான் இதை செஞ்சிருப்பாரு. அரசியலுக்காக அந்த படத்தை எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அதை ரிலீஸ் பண்ணாததுனால விஜய் சாரே இந்த எலெக்ஷன் டைம்ல இதை ரிலீஸ் பண்ணி ஓட்டு வாங்கிடலாம்னு நினைக்கிறாரு அப்படின்ற மாதிரி சாட்டை நாய் கிளம்பிடுச்சு. ஆனா இப்ப வரையும் திரைப்படத்துல இருக்கின்ற நம்ம உதயநிதி அவர்களும் திரு ஸ்டாலின் சார் அவர்களும் ரொம்ப சைலண்டா இருக்காங்க. அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு மனசு கஷ்டமா இருக்கு. ஏன் அப்படின்னா, நானும் சினிமாவில் ஆக்ட் பண்ணவன் தான். நான் கிட்டத்தட்ட ஒரு 6-7 படம் பண்ணியிருக்கேன். ஜெல்ஜங் ஜட்ல இருந்து, ஆட்டோ சங்கர்ல இருந்து, இப்போ ரிலீஸ் ஆகக்கூடிய சசிகுமார் சார் நடிக்கிற பகைவனுக்கு அருள்வாய் படத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 படம் நடிச்சிருப்பேன். அந்த ஷூட்டிங்ல வேலை செய்யறவங்க அவங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு சீன் எடுக்கிறது எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. அந்த கட்டு, இந்த சீன் வரல, இதோட கண்டினியூட்டி இல்ல, லைட் போகுதுன்னு சீக்கிரமா இந்த ஷாட் எடுக்கணும்னு அதோட பரபரப்பு, அதோட கஷ்டம், உண்மையிலேயே ஷூட்டிங்ல போய் உட்காரும் போது தான் அதோட கஷ்டம் நமக்கு தெரியும். படத்தை அன்அபிஷியலா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே இதுக்கு ட்வீட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி. இப்போ இது யார் பொறுப்பேற்றுப்பா? சென்சார் போர்டை தானே சொல்லணும். அவங்க தானே படத்தை பார்க்கணும் 10 வாட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது, இதுல இந்த பேட்ச் யூஸ் பண்றாங்க, இந்த விஷயங்கள் யூஸ் பண்றாங்க, இதெல்லாம் சொன்னது சென்சார் போர்டு தான். அதுக்கப்புறம் அந்த படத்தை ஒரு வழியா சரி இன்னைக்கு இந்த படத்தை பாத்துறாங்கன்னு சொல்லும் போது அந்த குழுவுல இருக்கிற ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அன்னைக்கு படத்தை பார்க்க போறோம், அன்னைக்கு அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அன்னைக்கும் பார்க்க முடியல. சரி, அதுக்கப்புறம் இனிமே எலெக்ஷன் முடிகிற வரையும் படம் ரிலீஸ் ஆகுதுன்னு ஓகே விட்டாச்சு. அதாவது இப்போ அன்அபிஷியலா ரிலீஸ் பண்ணாலும் நாங்க தியேட்டர்ல போய் பார்க்க போறதுதான். இதுக்காக ஒரு ஊபி ஒருத்தர் என்கிட்ட பேசினார், வாட்ஸ்அப் பண்ணார். படம் பார்த்துட்டேன், அந்த அளவுக்கு நல்லா இல்ல, சுந்தர்சி படம் மாதிரி இருக்கு. நான் ஓகே ப்ரோ அப்படின்னு சொல்லி விட்டேன். அவர் என்ன நினைச்சு எனக்கு இந்த மெசேஜ் பண்ணாருன்னு தெரியல. ஒரே ஒரு ஆளை அரசியல்ல டிஎம்கே பண்ணாதது எதுவுமே கிடையாது, டிஎம்கே எல்லாமே பண்ணும். பட் இது டிஎம்கே காரணம் இல்லைன்னு சொல்லிட்டு தெரியற அதே ஊபிங்க கிட்ட நான் கேட்கிறேன், சோசியல் மீடியால ஃபுல்லா என்கிட்ட லிங்க் இருக்குது, பாருங்க படம் பாருங்கன்னு எல்லாம் பரப்பிட்டு இருக்கீங்களே. தற்குறின்னு சொல்றீங்க தெரியுமா? உண்மையிலேயே தற்குறி நீங்க தான். ஒரு படம் இவ்வளவு பெரிய ஆளுமையை அழிச்சிரும் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க ஒண்ணு பண்றீங்க தெரியுமா? அது உங்களுக்கே பேக் ஃபயர் ஆகும்டா. இதை நீங்க பண்ணீங்க பண்ணலன்றது செகண்டரி, ஓகேங்களா? நீங்களும் உங்களோட ஒன்றிய அரசும் சேர்ந்து பண்ணீங்களா இல்லையான்றது எனக்கு தெரியல, ஓகேங்களா? இந்த ஜனநாயகன் படம் அன்அபிஷியலா ரிலீஸ் ஆனதுனால டிவிகேஎன்ஸ் எல்லாருமே ஒரு மன வருத்தத்துல இருப்பாங்க. இனிமே அரசியல் பேச மாட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம். ஆனா முடியாது, அரசியல் பேசியே தீர்வும். இன்னைக்கும் அரசியல்ல நிறைய சம்பவங்கள் இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தண்ணி ஒருத்த படிச்சு வரான், விசில் ஒண்ணு அடிச்சு வரான், தடைய வச்சா உடச்சு வரான் தளபதி. தப்பு நடந்தா உருமு சின்ன, வெற்றி அடைஞ்சா ஒலிக்கு சின்ன, தளபதிக்கே பிறந்த சின்ன விசிலடி. பணத்தை சேர்க்கும் இந்த அரசியலை தேடி சனத்தை காக்கும் ஒரு தலைவன் வரானே. காச வாழ்க்கை ஒன்ன வித்துடாம வாணி, ஆசைப்பட்ட தமிழ்நாட்டை தரானே. விசிகாவை பத்தி நம்ம டச் பண்ணி போய் தான் ஆகணும். ஏடிஎம்கே பேச்சாளர் விந்தியா அவர்கள் விசிகா பத்தி பேசாம இருக்கவே முடியல போல அவங்களால. ஒரு போன் கால்லயே உங்களை பயப்படுத்தி போட்டியிடாம வாபஸ் வாங்க வச்சவங்கள நீங்க இன்னைக்கு அறைய போறீங்க. முழுக்க எப்படி ஒரு ரஜினிகாந்த், கமலஹாசன் இருக்கிறாங்களோ அதே மாதிரி முழுக்க டிஎம்கேவோட ஒரு கொத்தடிமையாக மாறிவிட்டார் என்ற வேங்கவையில் விவகாரத்தில் உரிய நீதி கிடைக்கவில்லை என கூறி அப்பகுதி மக்கள் வரும் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்க போவதாக தகவல். சம்பந்தப்பட்ட குற்றவாளியை கைது செய்யவில்லை போன்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்து தேர்தல் புறக்கணிப்பு. இதெல்லாம் என்ன பண்ண போறோம்? வேங்கவேலுக்காக போய் நான் சென்றேன், நான் பார்த்தேன்னு சொன்ன தொல் திருமாவளவன் இப்போ அந்த தொகுதி மக்களுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்கன்றதா. ராகுல் காந்தி பாண்டிச்சேரி காங்கிரஸ்க்கு ஆதரவு தெரிவிக்க வந்தார். அதே இடத்துலதான் நம்ம சிஎம் இருக்கிறாரு. சிஎம் ராகுல் காந்தியை மீட் பண்ணணும்னு சொல்லி தூது விட்டுருக்காரு. அதெல்லாம் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டு இருக்காரு நம்ம டிஎம்கே அவர்கள் தான். எந்த மேடையில போனாலும் இபிஎஸும் உதயநிதி ஸ்டாலினும் அப்புறம் 2 பேரும் மாத்தி நீ பால் டைலு, நீ அடுத்து இருந்துட்டு போற, நீ ஒரு கார்பெட்டு
அதுக்கப்புறம் அவர் வந்து நீ வந்து எத்தனை காலை பிடிச்ச, F1 ரேஸ் நடத்தினியே அங்க யாருக்கு காலை பிடிச்ச, அதுக்கப்புறம் பால்டாயில் நீ எப்படி குடிச்ச, எதனால குடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி இவங்க 2 பேரும் தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. உண்மைகளை மாத்தி மாத்தி பகிர்ந்துக்கிறது. சோ இவங்க பகிர்ந்துக்கிறாங்க மாத்தி மாத்தி. மக்களை பத்தி பேசவே மாட்டீங்களா? நீ பணம் குடுத்து நீ சொல்ற, நீ பணம் குடுத்து இது பிரச்சாரமா? எனக்கு இது புரியவே இல்லை. இது மீடியால இந்த விவாதம் சொல்லி நடத்துவாங்க. இந்த ஒரு கொத்தடிமை நெல்சன் சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பான், அவன் வந்து நடத்திருக்கான். அந்த மீடியாலையும் இந்த இதை பத்தி தான் 2 பேரும் மாத்தி மாத்தி 2019 எலெக்ஷன்ல பேசுறீங்க, 2021ல பேசுறீங்க, 2024ல பேசுறீங்க, 2026ல பேசுறீங்க. 10 வருஷமா ஒரு போட்டோ காமிச்சிட்டு ஆளுவீங்களா? ஏன் உங்களுக்கு துப்பு இல்ல? 5 வருஷம் என்ன ஆட்சி செஞ்சீங்கன்றத பத்தி பேச தெரியாது உங்களுக்கு? கருணாநிதி மனைவி ஒண்ணு துணைவி ஒண்ணு வச்சுட்டு சுத்தி கலந்தாரு, அதெல்லாம் அசிங்கமா இல்லையா உங்களுக்கு? மக்கள் பத்தி இன்னும் எதுவும் பேசல. இவங்க 2 பேர் பத்தி பேசி முடிக்கிறதுக்கே டைம் ஆகும். ஒரு வேட்பாளரை வந்து அறிவிக்கிறாரு நம்ம சிஎம். அடுத்து ஆரணி சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் மகாலட்சுமி கோவர்த்தனன். சின்னம்மா சின்ன அந்த வேட்பாளரை கூப்பிட்டு அவர் சின்னத்தை அவரே மறந்துட்டாரு. ஏன்னா முழுக்க முழுக்க விசில் ஊரெல்லாம் விசில் அடிச்சிட்டு இருக்காங்களா, சோ அதனால விசிலே நினைச்சு அவர் சின்னத்தை அவரே மறந்துட்டாரு. சென்னையில் மெட்ரோ ரயிலில் பயணித்து பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின், திமுக ஆட்சி மீண்டும் வருவதற்கு ஆதரவு தருமாறு மெட்ரோ பயணிகளிடம் முதலமைச்சர் வேண்டுகோள். பட் எனக்கு இந்த சீன் பார்க்கும்போது கன்னத்தில் அறைந்து அங்கிருந்து வெளியேறுமாறு கூறினார் ஸ்டாலின். விடுங்க, டிஎம்கேக்கு ஏடிஎம்கேக்கு நான் ஓட்டு போட மாட்டேன். நான் டிவி கேட்கறேன் ஓட்டு போட போறேன்னு முடிவு பண்ணிட்டேன். ஒரு மாற்றம் வரட்டுமே. ஒரு மாற்றம் வந்தா என்ன ஆயிட போகுது? எது 3ஆவதா 4ஆவதா அவரா? இவர் எங்க போய் மாற்றாரு அப்படின்னா சீனியர் ஜேர்னலிஸ்ட் திரு மணி அவர்கள் கிட்ட மாட்டிக்கிறாரு. தாக்கல் பண்ணியிருக்கீங்க. மாற்று வேட்பாளராக யார் தாக்கல் பண்ணிருக்காங்க? என்னுடைய மனைவி. இப்ப வாரிசு அரசியல் எதிர்க்கக்கூடிய சீமான் அவர்கள் மாற்று வேட்பாளராக தன் மனைவியை ஏன் முன்னிறுத்துகிறார், கட்சியில வேற யாரா இல்லையான்ற ஒரு விமர்சனம் எழுகிறது. இதற்கு உங்களுடைய பதில் இல்லை? உயிர் துணை, அதனால இதுல துணை இல்லை. இது அரசியல் இல்லையா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மனுஷன் போட்டு பொழந்துட்டான் மாட்டணும். இப்பெல்லாம் தான் மாட்டணும். வந்தாரு இன்னொரு மீடியா பர்சன் வந்து NDTV நினைக்கிறேன், அவங்க வந்து இங்கிலீஷ்ல கேள்வி கேட்கறாங்க. இவர் வந்து கொள்கை என்ன? இந்திய உங்களோட ஃப்ரீடம் ஃபைட். அவனுக்கு என்ன? One man's freedom fighter is another man's terrorist is what you are saying. You have a point, you have an argument, but இன்னொரு மீடியா பர்சன் வந்து ஒரு क्वेश्चन இருக்கு நம்ம நேஷனல் ஆடியன்ஸ்க்கு. சார் உங்க ஐடியாலஜி என்னது சார்? டிராவிடியன் ஐடியாலஜியா இல்ல ரைட் விங் ஐடியாலஜியா இல்ல லெஃப்ட் விங்கா இல்ல ஸ்ட்ரைட் விங்? ஸ்ட்ரைட் விங். இவர் வந்து ஸ்ட்ரைட் விங்கா இவரு. அடத்த தற்குறி மாட்டு பாலை கறப்பேன், ஆட்டுக்கு பாலை கறப்பேன். நீ ஏன் மெடிக்கல் போற, நீ ஏன் இன்ஜினியர் சேர்ற, நீ ஏன்டா வந்து இதை பண்ற, நீ ஏன்டா அதை பண்ற, வாடா நீ பால் கறடா, வாடா சாணியல்றா, வாடா நீ வந்து ஆட்டு புழுக்குறா. ஆனா என் புள்ள மட்டும் அமெரிக்கன் ஸ்கூல்ல விடுமா, அவன் பையனை எடுத்து பால் கறக்க வேண்டியதாடா. தத்தி முண்டான். மக்களுக்காக பேசக்கூடிய ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயத்துல நாம தள்ளப்பட்டிருக்கோம். இங்க நான் மறுபடியும் ஜனநாயகனுக்காக ஒரு சின்ன குரல் கொடுத்துக்கிறேன். ஜனநாயகனை இந்த அளவுக்கு பண்ணிட்டாங்க. பட் ஜனநாயக ரீதியா நடக்க போற தேர்தலுக்கு ஜனநாயக முறைப்படி உங்கள் ஓட்டை தண்ணி ஒருத்த படிச்சு வரான், விசில் ஒண்ணு அடிச்சு வரான், தடைய வச்சா உடைச்சு வரான் தளபதி.